குருவே துணை. ஓம் திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா. ஓம் ஸ்ரீ ஆண்டாள் திருவடிக்கு சரணம். நம சிவாய நம, சிவாய நம. அனைவருக்கும் வணக்கம். பக்தி மேட்சஸ் உடைய அனைத்து மக்களுக்கும் வணக்கம். இப்போ கர்மா எப்படி நீக்குவது? கர்மானா நிறைய இருக்கு சார். இந்த கர்மா என்ன, கர்ம வினைனா என்ன? அப்போ கர்மாங்கிறது வேற, கர்ம வினைங்கிறது வேறையா? அப்போ சுபகர்மானா என்ன, அசுபகர்மானா என்ன? இப்படி இதுலேயே நிறைய நம்ம குழப்பம் பண்ணிக்கிறோம். தயவு செய்து எந்த குழப்பம் வேண்டாம். கர்ம வினைங்கிறது எல்லாமே ஒன்று தான், கர்மாங்கிறது ஒன்று தான். கர்மாவை சுபகர்மமாக மாற்றுவது தான் இதில் மிகப்பெரிய ரகசியம் கூட சொல்லலாம். அதனால் இந்த கர்மா அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். கர்மா என்பது நம்முடைய ஒரு எண்ணம். இந்த எண்ணத்தை உறுதிப்படுத்தி பார்க்கும் பொழுது அது ஒரு தாட்ஸாக மாறும், படமாக மாறும். அப்போ அந்த படம் தான் கர்ம வினைன்னு சொல்கிறோம். அப்போ கர்ம வினை அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த படம் உயிராக வருகின்றது. அப்போ உயிராக மாறுவதற்கு காரணம் என்ன? ஒரு எண்ணம். அப்போ எண்ணத்தினால தான் இந்த கர்ம வினை உயிராகின்றது என்பது நிச்சயமாக சொல்லப்படுகிறது. அப்போ நம்முடைய பிறப்பு மனித பிறப்பு. இந்த பிறப்பிலேயே நம்முடைய எண்ணங்கள், நம்ம சொல்கிறாங்க, முன்னோர்கள் சித்தர்கள் சொல்கிறாங்க, ஒரு வினாடிக்கு 6 விதமான எண்ணங்கள் தோன்றுகின்றது. அப்போ 6 விதமான எண்ணங்களில் ஒரு எண்ணம் தான் நமக்கு ஜெயிக்கும், மீதி 5 எண்ணம் தோற்றுருங்கிறாங்க. அப்போ இது எது ஜெயிக்குது எது தோக்குது அப்படின்னு நமக்கு தெரியாது. அப்போ 6 விதமான எண்ணங்களையும் உறுதிப்படுத்த முடியாது. அப்போ நமக்கு நடப்பது கர்ம வினை. அப்போ இந்த எண்ணத்தாக்கம் தான் ஒரு படமாக மாறி கர்ம வினையாக மாறுன்னு சொல்கிறேன். அப்போ இந்த கர்ம வினைகள் அப்படின்னு சொல்லக்கூடியதில் நம்ம மெயினாக இது எப்படி நீக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது, இது நம்மளுடைய உடல் அணுக்களால் உருவாக்கப்பட்ட உடல். அப்படிப்பட்ட இந்த உடலில் செல்களால் தான் இயங்குகின்றது. இந்த செல்கள் மூலமாக தான் இந்த கர்ம வினை, நாம் எடுத்த ஜென்மாந்தரமாக இருந்த அந்த கர்ம வினைகள் நம்முடைய செல்களில் தங்குகின்றது. இப்போ நீங்கள் கேள்வி கேட்கலாம், அதாவது சார் செல்லில் எப்படி சார் போய் தங்கும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நியாயமான கேள்வி. ஆனால் நான் இப்போ சோகமாக இருக்கிறேன்னா உடனே உடல் மூற சோகமாகின்றது. நான் சந்தோஷமாக இருக்கிறேன் சந்தோஷமாக மாறுகின்றது. அப்போ இந்த சந்தோஷத்துக்கு சோகத்துக்கு யார் காரணம்? இந்த மூளை தலைமையாக இருப்பது தான் காரணம். அப்போ இந்த தலைமையாக இருப்பதிலேயே எல்லாமே போய் தங்க முடியுமா? முடியாது. அப்போ இந்த செல்களை அத்தனையும் மாற்றக்கூடியது இந்த மூளை தலைமை. அப்போ அந்த தலைமையில் இருக்கக்கூடிய விஷயம் கட்டளையிட்டால் இந்த உடல் மாறுகின்றது. அப்போ அது கட்டளையிடுவதன் மூலமாக இங்கே பதிவேட்டில் என்ன இருக்குதோ அது அப்படியே மாறுகின்றது. இதனால தான் இந்த கர்ம வினை நம்மளை உடலை மாற்றுகின்றது, நம்முடைய எண்ணத்தை மாற்றுகின்றது. நாம் ஒன்றுமே செய்ய முடியாத தன்மைக்கு மாறுகின்றோம். அப்போ தான் சொல்கிறோம், என்ன சொல்கிறோம், சார் ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு சார், என்னால் எதுவுமே வெளியே வர முடியல சார், டிப்ரெஷனாக இருக்குது சார், ஏதாவது பச்சை மிளகாய் எது வறுத்து சாப்பிடலாமான்னு இருக்குது சார், அவ்வளோ டென்ஷனில் இருக்கிறோம் சார், எப்படி சார் இதை வெளியே? இந்த தெரியாதவர்கள் தான் இப்படி நம்ம புலம்புறோம். ரெண்டாவது என்ன சொல்கிறோம், என்னால் முடியல சார், போய் குடிச்சிட்டேன் சார், வேறு வழியே தெரில சார், டென்ஷனில் என்னால் ஆற்றிக்க முடியல சார் அப்படிம்போம். அப்போ இதையெல்லாம் தாங்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இல்லாத அளவுக்கு இந்த மூளையில் ஸ்டோரேஜ் ஆயிடுச்சு. அப்போ ஒரு சிம்பிளாக சொல்கிறோம், நம்ம வீடியோ எடுப்போம், ஃபோட்டோ எடுப்போம், இதெல்லாம் பண்ணுவோம். நம்முடைய செல் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மேலே மெமரி ஃபுல் அப்படின்னு காட்டும். அப்போ நம்ம என்ன செய்வோம், உடனே தேவையில்லாத படங்களாக டெலிட் பண்ணிவிட்டு மீண்டும் எடுப்போம். அப்போ தான் இதாகும். அதுபோல் நம்ம அணுவாக பிறந்து, இதான் சொன்னாங்க சிவபுராணத்தில், புல்லாகி புருளாகி பூச்சாகி மரமாகி செடியாகி பறவை, இது மாதிரி வரிசையாக சொன்னாங்க. அந்த மரபணுக்களாக மாறி இன்று வந்தது நம்ம மனித பிறவி. அப்போ இத்தனை ஜென்மாந்தரமாக நாம் எத்தனை எண்ணங்களை உருவாக்கியிருப்போம், அந்த எண்ணத்தாக்கமெல்லாம் இந்த உடலுக்குள்ளே இருக்கும் பொழுது, இப்போ இந்த மனித பிறவியில் இருக்கிற எண்ணத்தாக்கம் சேர்ந்து வரும்போது நம்ம எப்படி இருப்போம்? எதுவுமே வேலை செய்யாமல் இருப்போம். ஆனால் வேலை செய்யுது கொஞ்சம் கொஞ்சம். அதனால் என்ன ஆகுது, அரைகுறையாக பண்ணுறோம். அப்போ
இதை நீக்கிட்டாவே நமக்கு என்ன நடக்கும்? பேரறிவு பிறக்கும். இந்த பேரறிவினால தான் நம் வாழ்க்கை வெளிச்சமாக மாறும். அப்போ இந்த வெளிச்சத்தை மாற்றிக்கணும்னா நம்ம என்ன பண்ணுவோம்? பேரறிவு வேணும். அப்போ இந்த கர்மாவை நீக்கணும். இந்த கர்மாவை நீக்க என்ன சார் வழி? ஒன்றும் இல்லைங்க, சிம்பிளாக சொல்கிறேங்க, உங்களுக்கு புரிகிற மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்க. உங்களுக்கு புரிஞ்சு செஞ்சு பார்த்துட்டு ஓகேனா அடுத்த பயிற்சிக்குள்ளே வாங்க. கர்மா கம்ப்ளீட்டாக நீக்கிறது அப்படின்னு சொல்லித்தரேன். ஒரு சிம்பிளாக சொல்லித்தரேன். ஒன்றும் இல்லை சார், நேராக உட்காந்திங்க, சேரில் கூட உட்காந்திங்க, கீழே கூட உட்காந்திங்க, நேராக வடக்கை பார்த்து உட்காருங்க சார். உட்காந்துட்டு ஒரு சின்ன மந்திரம் சொல்லித்தரேன். இந்த மந்திரத்தை மட்டும் செய்யுங்க. ஒன்றும் இல்லை சார், இம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த இம்மை வாயை மூடிட்டு மானு இடது மூக்குள்ளே காற்று வந்து வலது மூக்குள்ளே வர்ற மாதிரி ஒரு பயிற்சி பண்ணி காட்டுறேன். இந்த பயிற்சி பண்ணுங்க, உங்களுக்கு கர்மா நீங்கும். அது நீங்கள் உணர முடியும், பார்க்க முடியும். உங்களுடைய டென்ஷன் வந்து டிப்பர்ஸ் வெளியே உடனே வர முடியும். இதை நான் சிம்பிளாக செஞ்சு காட்டுறேன் பாருங்களேன். கையை சின்முத்திரை பிடிச்சிங்க. ஏன்னா சின்முத்திரை எதுக்காக பிடிக்கிறோம்? காற்றும் நெருப்பும் கலந்தாதான் இந்த யோக நிலையை அடைய முடியும். அப்போ சின்முத்திரை பிடிச்சிட்டா உஷ்ட காற்று ஏற்படும். அப்போ இந்த உஷ்ட காற்று ஏற்படும் போது என்னாகும்? நீங்கள் செய்கிற பயிற்சி மகா மந்திரம். இந்த மகா மந்திரங்கிறது என்ன? இம் என்ற மந்திரம். இந்த இம் என்ற மந்திரத்தை இப்போ நாம் செய்ய போகிறோம். இப்படி பார்க்கணும். இதை மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஒரு நாளைக்கு காலையில் ஒரு 1/4 மணி நேரம், மாலை சாயங்காலம் ஒரு 1/4 மணி நேரம் பண்ணுங்கள். உங்களுக்கு 21 நாள் மட்டும் பண்ணுங்கள். இந்த கர்மவினை எப்படி நீங்குது, உங்களுக்குள்ள மன டிப்ரெஷன் எப்படி நீங்குது, டென்ஷன்லேருந்து எப்படி வெளியே வர்றீங்க, உங்களுடைய வாழ்க்கை எப்படி மாறுது அப்படிங்கிறத ரொம்ப ஈஸியாக நீங்கள் புரிஞ்சிக்க முடியும், தெரிஞ்சிக்க முடியும். இதன் மூலமாக மிகப்பெரிய மாற்றத்தை அடைய முடியும். அதனால் கட்டாயம் இதை கற்றுக்கொண்டு இதுக்கு மேல் உள்ள பயிற்சிகளை கட்டாயமாக நம்மளுடைய கீழே இருக்கிற ஃபோன் நம்பருக்கு தொடர்பு கொண்டு கற்றுக்கொள்ள வாருங்கள். நன்றி, வணக்கம்.